சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாயா ஃபேஷியல் கிட் வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை, பவர்ட் பை ஹார்லிக்ஸ் கோல்ட். இன்னைக்கு இங்கே ஒரு காதல் ஜோடி வந்திருக்காங்க. அந்த அம்மாக்கு வயசு 36, பையனுக்கு வயசு 19. நீ இல்லாம நான் வாழ முடியாது, நீ தான் எனக்கு உயிரே சொல்றாங்க. ரொம்ப அந்யோன்யமா இருக்காங்க. எங்களை பிரிச்சிடாதீங்க சொல்றாங்க. இதை நம்மளால எப்படி ஏத்துக்க முடியும்? எனிவே பேசி பார்க்கலாம். சொல்லுங்க உங்க பேரு? என் பேர் குமரன் மேடம். குமரன். சொல்லுங்க சார். சறுக்கெல்லாம் சாப்பிட்டு இருந்தேன். அப்போ வேலை வெட்டி இல்லாத காலையில் சண்டை ஆகிருக்கோம். நான் போட்டு அவங்க எதனா ஒன்று பேசுவேன், அவங்க எதனா ஒன்று பேச நான் அடிப்பேன், போட்டு அடிப்பேன். யாரு? என் ஒய்ஃபை அடிப்பேன். அடிச்சுக்கிட்டு இது பண்ணுவேன். எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு திருமணம் ஆகி? 22 வருஷம் ஆகுது. 22 வருஷம் இப்படிதான் இருந்ததா? இல்லை மேடம், அப்பெல்லாம் அந்த பழக்கம்லாம் இல்லை மேடம். எப்போ இந்த பழக்கம் வந்தது? ஒரு 5 வருஷம் இருக்கு மேடம். 5 வருஷமா இப்படி மனைவி அடிப்பீங்களா? அடிப்போம்ல, அவங்க வாய் சும்மா இருக்காது. நானே அவங்களுக்கு எதனா ஒன்று சொன்னாலும் நானும் இது பண்ணுவேன். தண்ணி போட்டுட்டு வந்தா சொல்லதான் செய்வாங்க, சும்மா இருப்பாங்களா? தப்பு இல்லையா? சொல்லுங்க. அதோட அப்படியே சண்டை வர வேண்டிய பசங்களை நான் அவங்க எதனா ஒன்று கேட்டோன்னா பசங்களை விட்டுன்னு அங்கே தம்பி வீட்டுக்கு அவங்க போயிடுவாங்க. இவங்க உங்களுக்கு 2 பசங்களா? பசங்களை விட்டுன்னு தான் 3 பேர். இன்னொரு அண்ணன் அண்ணன் என்ன பண்றாரு? அண்ணன் ஊர் ஜெயிலில் இருக்கிறான். ஜெயில்ல இருக்காரா? ஏமா? அங்கே வீட்டாண்ட ஒரு கொலை நடந்தது, அது கூட இல்லை, அவன் வீட்டில் தான் இருந்தான். அதனால இவன் அவங்க பையன் அவங்க சொந்தக்காரங்களாம் இவங்க கூட இருந்தான்ட்டு இட்டுன்னு போயிட்டாங்க. என்னங்க? ஆமாம் மேடம், நான் இன்னைக்கு வேலைக்கு போயிடுறேன் மேடம். வீட்டில் தான் மேடம் இருந்தான். ஆண்டஸ்டரில் ஒரு பையனை வெட்டிட்டாங்க. அந்த பையனுக்கோசம் அவங்க ஆளுங்க யாரும் வரணும்னு சொல்லிட்டு இவனை கூட கூட்டு போய்ட்டு கோர்ட்டில் ஆக்கிட்டாங்க. எவ்வளவு நாள் ஆச்சுமா அது நடந்து? 2 மாதம் ஆகுது மேடம். 2 மாசம் உங்க அண்ணன் வீட்டுல இல்ல. உங்க பேர் என்னதுமா? என் பேர் கல்கி மேடம். என் பேர் ரங்கிலா. என்ன பண்றீங்க 2 பேரும்? எந்த கிளாஸ்ல படிக்கிறீங்க? நான் 8th படிக்கிறேன். நான் 9th படிச்சிருந்தேன். 3 மாசமா ஸ்கூலுக்கு போகணுன்ட்டு நான். ஏமா? அம்மா இட்டுன்னு போய் 3 மாசமா சண்டை போடுவேன், மாமா வீட்டில் இட்டுன்னு போய் விட்டாங்க. ஆனால் ஸ்கூலில் நின்றுட்டு நான் ஸ்கூல் விட்டு. படிக்கணும் இல்லைம்மா, யாராவது ஸ்கூலுக்கு போகாம இருப்பாங்களா? எங்களுக்கோ படிக்கணும் தான் மேடம் ஆசை இருக்கு. அம்மா அப்பா அடிக்கடி சண்டை போட்டுருவாங்க மேடம். எப்படி மேடம் அங்கங்கே இட்டுன்னு போய் விட்டுருவாங்க. அம்மா அப்பா சண்டை போட்டா சண்டை போட்டுட்டு இருக்கட்டும்மா, நீங்க படிங்க. எங்களே கூட்டின்னு போயிடுறாங்க மேடம். இவங்களே கூப்பிட்டு போயிடுறாங்க மேடம். அம்மாவா? வரமாட்டேன்னு சொல்லுங்க. ஏற்கனவே தமிழ்ச்சட்டி சீட்டில் படிச்சுட்டு இருந்தாங்க மேடம். எல்லாம் ஒரு 2 வருஷம் படிச்சுட்டு இருந்தாங்க. என்கிட்ட சண்டை போடுதோ இவங்களுக்கு கேளு, நான் சும்மா இருந்தாங்கன்னா என்னை வீண் சண்டை. சரி, இப்போ நீங்க என்ன வேலை பண்றீங்க? இப்போ நான் கூலி வேலை செய்வேன், ராஜ் ஷெட்டில் வேலை செய்வேன் மேடம். அப்படிங்களா? இப்போ பசங்க யாரோட இருக்காங்க? பசங்க எங்க கூட என் கூட இருக்கேன். யாரெல்லாம் இருக்கீங்க நீங்க வீட்டில்? நான் இருக்கேன், எங்கள் பசங்க நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். 3 பேர் இருக்கோம். இப்போ குறைஞ்சது ஒரு 2 நாளாக எங்கள் மாமியார் வந்துருக்காங்க. அப்படிங்களா? சரி, இப்போ ஸ்கூலுக்கு போறாங்களா? இல்லை மேடம், வீட்டில் தான் இருக்காங்க மேடம். ஏன் ஸ்கூலுக்கு அனுப்புங்க. இல்லை மேடம், ஏந்துக்க மாட்டேங்க மேடம். நீங்கள் நான் 5 மணியெல்லாம் ஏந்து எழுப்பி விடுவேன். இது தண்ணி பிடிக்கும், இது வேணா இது உட்காந்துக்குவோம், அவ்வளோதான்.
இவங்க தூங்கி ஏந்துக்கிட்டு பட்டாவும் கயத்து போட்டால் தான் உள்ள சேர்ப்பேன். நாங்களும் போயிட்டு கேட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி நாங்கள் ஊருக்கு சரி போயிடுவோம். உங்க வாழ்க்கை இப்படியே போயிடணுமாமா? இல்லை மேடம், நாங்கள் படிக்கணும் தான் மேடம். அப்புறம் என்ன ஸ்கூலுக்கு போகாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுல? முதல் வேலையா ஸ்கூல்ல போய் சேர பாருங்க. சரிங்க மேடம். சரிங்களா? 2 பேரும் தான் சொல்றேன். படிச்சு வேலைக்கு போகணும், இது ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, என்ன பிரச்சனை இப்போ? ஒரு கடை ஒன்று பங்க் கடை ஒன்று போல வியாபாரம் பண்ணியிருந்தாங்க மேடம். யாரு? உங்க மனைவி? ஆமாம் பண்ணியிருந்தாங்க. என் அவங்க பையன் பேர் என்னதுங்க? ராஜி. ராஜி. சொல்லுங்க. அவங்க கடை ஒன்று வச்சுருந்தாங்க. கூட போன இந்த பொண்ணு ஏதோ லவ் பண்ணிச்சு அது பண்ணிச்சுன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் சொல்லல, இப்போதான் தெரியுமே எனக்கு. நான் சொல்லிக்கிறேன் பையன். அவங்க வந்து ஒரு அன்னைக்கே சண்டை ஆச்சு. அவங்க கும்பலுக்கும் எங்கள் கும்பலுக்கு சண்டை ஆச்சு. பையனை வீட்டில் நான் சேகரோட வச்சுக்காத பேசாத. இல்லை அவங்க அம்மா என் கூட அனுப்பிச்சிட்டாங்க, என் புள்ளிய நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னான். எனக்கு சொல்லும்போது யாரு சொன்னாங்க புள்ளைய நீ தான் பாத்துக்கணும்? அவங்க பையனோட அம்மா சொன்னாங்களாம். யார்கிட்ட? எங்க ஒய்ஃப் கிட்ட சொன்னாங்களாம். அதனாலதான் அவங்க கூட எங்கே போகாத, நான் பத்திரமா அவனை இங்கே வச்சு நிக்கிறேன் என் பின்னாடி சொன்னாது. அந்த பையன் உங்க வீட்டுல இருந்தாரா? வீட்டு உள்ளலாம் இல்ல மேடம், கடை ஒண்ணு இருக்கு மேடம். கடையாண்ட வந்து போவான் வருவான், அவ்வளவுதான். வருவான் போவான். எப்படி பழக்கம் அந்த பையனோட? உனக்கு அண்ணனோட ஃப்ரெண்டு. படிக்க வேண்டிய வயசுல எதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றீங்க? 9th ஸ்டாண்டர்ட். உனக்கு என்ன வயசாச்சு? 16 வயசு. தேவையா? நீங்க ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்க, 5 வருஷமா நான் குடி பழக்கம் இருக்கு, எனக்கு கொஞ்சம் சண்டை போடுவோம்னு. பாத்தீங்களா, நீங்க பொறுப்பு இல்லாம நடக்கிறதுனால தானே இந்த மாதிரி. நான் கம்முன்னு தான் மேடம் இருப்போம், கம்முன்னு தான் இருப்பேன், போக வருவேன். பங்கு கடை எவ்வளவு நல்லா வச்சிருக்காங்க? இப்போ ஆச்சு ஒரு 2 மாசத்துக்கு, அந்த 1 மாசம் தான் இருக்கும். அதுக்குள்ள அந்த பையன், எங்க பையன் ஜெயிலுக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு ஏற கட்டியாச்சு. சரி, இப்போ உங்க பிரச்சனை என்னது? இப்போ உங்க மனைவி எங்க? எங்க மனைவியா அந்த பையன் கூட போயிட்டு. எந்த பையன் கூட? என் பையனோட ஃப்ரெண்டு. அவனுக்கு 19 வயசு தான் இருக்கும். நான் ஸ்டேஷனுக்கு போய் ரிப்போர்ட்டு கொடுத்தா அப்போ கூட வந்தேன். அப்போ வந்து போச்சு, இதை எடுத்து வந்தாங்க, அதோட வரல. சொல்லுங்கம்மா, உங்க பேரு? என் பேர் ராஜி மேடம். ராஜி. உங்க பேரு? புஷ்பராஜ் மேடம். புஷ்பராஜ். சொல்லுங்க ராஜி, இவர் உங்களுக்கு என்ன வேணும்? முறைன்னு பார்த்தா அவங்க அக்கா முறையை வச்சு பார்த்தா எனக்கு புள்ள முறை. சரி, முறை என்ன பார்க்கலன்னா? முறைன்னு பார்க்கலன்னா அடுத்த ஆள். அடுத்த ஆள் உங்களுக்கு புள்ள மாதிரி சொல்றீங்க, ஏன் இப்படி ஒரு உறவு? வீட்டில் இருக்கிறவங்க ஏற்பட்டுன்னு தான் மேடம். ஏம்மா? வேலைக்கு போனாக்கா அங்கே வச்சுக்கிறேன்றாங்க. வீட்லேயே இருந்தேன் வேலைக்கு போகாம. அப்பயும் வீட்டில் சாப்பிட்டு படுத்து உங்களுக்கு உடம்பு ஏறுதுன்ட்டுன்னு பிரச்சனை. தினையும் செக்ஸ் வச்சுக்கணுன்றாரு. ஒரு நாள் என்னால் உடம்பு முடியலனாக்கா அன்னைக்கு அவங்க கூட போனேன்னு கேட்குறாரு. சரி, அதையும் விட்டுட்டு வீட்லேயே இருந்தமே எப்படியும் மறுபடியும் பிரச்சனையாக இருக்குது. சாப்பாட்டுக்குலாம் ரொம்ப கஷ்டம், பசங்களை என்னால் முடியல மெயின்டைன் பண்ண. அப்போ அந்த டைம் காசு அதிகமாக கேட்டால் எனக்கு வயசாயிடுச்சு, நான் ஏன் உனக்கு சம்பாரிச்சுன்னு வந்து தரணும், வேலைக்கு போ அப்படின்னா போல. மறுபடியும் ஒரு தண்ணி கம்பெனிக்கு போனேன். போன இடத்துல குருமா கொடுத்தாங்க மேடம். குழம்பு கொடுத்த பிரச்சனை தான். போன அன்னைக்கே கொடுத்தானாக்கா உங்ககிட்ட இல்லாமையா கொடுத்து அனுப்பிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் பிரச்சனை. சரி, மறுபடியும் அதில் வேலைக்கு போகிறதுல வீட்லேயே இருந்தாச்சு. வீட்லேயே இருந்துட்டு அப்புறம் வீட்டாண்டே கொஞ்சம் இடம் நல்லா தாராளமாக இருக்குது, அதனால் பங்க் கடை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கலந்து பேசி தான் செஞ்சேன். நான் கடை வச்சிடலாம், கடை வச்சுட்டாக்கா நீ எங்கன்னா வேலைக்கு போயிட்டு என்ன வந்து கொடுத்தனோன்னு நான் சாப்பாட்டுக்கு பார்த்துப்பேன், நம்ம கடையை வந்து மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணிக்கலாம் வரது வச்சுனேன். சரி, உனக்கு எந்த வித பிரச்சனையும் நான் தரமாட்டேன்னு சொல்லி ஒரு முறைக்கு 20 முறை கேட்டு தான் மேடம் நான் கடை வைக்க ஆரம்பிச்சேன். கடையை வச்சதுக்கு அப்புறமேட்டு காசே தரது கிடையாது. வேலைக்கு போயிட்டு வந்தா ஏதாவது காசுன்னு கேட்டா ஒரு வண்டி தான் இறக்குனேன், 150 ரூபாய் தான் கொடுத்தாங்க அப்படின்வாங்க. ஏதாவது அந்த 150 ரூபா கூலி இன்னைக்கு வராது, நாளைக்கு தான் வரணுவாங்க. நான் கண்டுக்க மாட்டேன். சாப்பாடு இந்த கடை காசு எடுத்து சாப்பாடு செஞ்சுப்பேன், பால் போடுவேன் 40 பால், அந்த துட்டு எடுத்து நான் இதெல்லாம் பண்ணிப்பேன். குளிச்சா தப்பு. என்னுடைய மேக்கப்பே இதுதான் மேடம். இது மேக்கப்னா நான் என்ன பண்ண முடியும்? புடவையில வர பிளவுஸை தைச்சு போடக்கூடாது, மேட்சா தான் போடுவியான்றது. இதுக்கும் என்னமா சம்பந்தம்? அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம்னாக்கா வீட்டான வந்தான் இவன், வந்து கடையாண்ட எல்லாமே ஹெல்ப் பண்ணதெல்லாம் இவன் தான். எதுக்கு இவர் வந்து ஹெல்ப் பண்றாரு உங்களுக்கு? பையனுடைய ஃப்ரெண்டா இருந்தான். பையனுடைய ஃப்ரெண்டா இருக்கும்போது வீட்டாண்ட வந்திருந்தான். வீட்டாண்ட வரப்ப நல்லா பழக்கமாச்சு. பழக்கம்னா தப்பான பழக்கம் கிடையாது, சாதாரணமா எல்லாரும் எப்படி நம்ம பேசுவோமோ அது மாதிரி பழக்கம். அதுக்கப்புறம் இவன் நல்ல பைக் இருக்குது,
பையனை கூட அனுப்புவேன். கடைக்கு போய் மார்க்கெட்டில் செலவு வேண சொல்லி அனுப்பிச்சா அவன் 100 ரூபாய் 150 ரூபாய் 50 ரூபாய் அப்படி எடுத்துக்கிறது. அவங்க அப்பா வருமானம் கிடையாது, அவன் வருமானமும் கிடையாது, எனக்கு வெளியிருந்து வருமானம் வர வேண்டிய வேலையும் கிடையாது. இவங்க கூட அமிச்சாக்கா காசு எடுத்துக்கிறது. இவனை என்னடா இவ்வளோ கொடுத்து அமிச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா என்ன பண்ண சொல்ற, ரமேஷ் எடுத்துக்கணா உன்னாண்ட சொன்னாக்கா அவன் எதனா சொல்லுவான், அதனால எதுவும் கேட்காத அவனை விட்டுருவா போல. சரி ஆமா சின்ன பொண்ணு அமுச்சு வச்சிருந்தேன். சின்ன பொண்ணு அமுச்சு வச்சிருக்க பெரிய பொண்ணை லவ் பண்றான்னு சொல்லிட்டு அதை கூட வீட்டை அனுப்புறவங்க கதை கட்டிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவளையும் கூட அனுப்புறதுக்கு இல்லாம அவளையும் நிறுத்தியாச்சு. நான் மட்டும் போவேன் வருவேன் மார்க்கெட்டுக்கு. அந்த டைம்ல வா இட்டுன்னு போறேன்னு சொல்லிட்டு நானும் தான் கூடுவேன். வா கடைக்கு போலான்னு வருவான். நாங்க 2 பேரும் மார்க்கெட்டுக்கு போவோம். எங்க வீட்டாண்ட இருந்தா போவோம். இவருக்கு குடும்பம் எல்லாம் இல்லையா? எல்லாமே உங்க கூட சுத்திட்டு இருக்க? இல்லைங்க மேடம், நான் வந்து அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு டியர் ஃப்ரெண்ட் அவன். நான் வந்து யார் வீட்டானே போக மாட்டேன் அவ்வளோ. சரி அவன் நல்லா பழக்கமா இருக்கனால அவங்ககிட்ட நான் போய் பேச. உங்க வீட்டுல அப்பா அம்மாக்கெல்லாம் உதவி பண்ண மாட்டியா? இல்லை படுவேன் மேடம். அப்புறம் உங்க அம்மா எல்லாம் யாரை பாக்குறாங்க? உங்க வீட்டுல எத்தனை பேர்? இல்லை மேடம், அம்மா அப்பாலாம் வந்து அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாரு. அப்பா வந்து பிளட் வாமிட்னால இருந்தாரு. அங்க போயிட்டு வந்துட்டு எனக்கு வந்து எங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு யாருமே இல்லை. அந்த டைம் இவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க நம்மளுக்கு. சரிம்மா சொல்லுங்க. அப்புறம் நாங்கள் கடைக்கு போயின்னு வந்து நின்றோம். எங்கள் வீட்டுக்கார் வந்து திடீர்னுட்டு அவன் கூட போகாத கடைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன் போகாதன்ற அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை போகாதனா நீ போகக்கூடாதுன்னு. அப்போ நான் போகக்கூடாதுன்ற. இப்போ நான் இங்கேருந்து போயிட்டு வரணுன்னா எனக்கு எவ்வளோ கஷ்டம், அந்த செலவுலாம் தூக்கின்னு வரணும். உன் புள்ளியும் செய்ய மாட்டேன்றான், நீயும் செய்ய மாட்டேன்ற, யாரோ உதவி செஞ்சாலும் தப்பாக தான் பேசின்னு இருப்பியா அப்படின்னு சொன்னா கேளு வேணான்னு. அப்புறம் சரி யார் வீட்டு பிள்ளையோ கூப்பிட்டு உங்களை உதவி பண்ண சொல்றது அது கரெக்டா? தப்பு இல்லைல்ல மேடம்? தப்புதானேம்மா. யார் வீட்டு பிள்ளை? அவங்க வீட்டுல இல்லையே. இல்ல அவங்க வீட்டுல வந்து இஷ்டம் இல்லாம என் பிள்ளை என் வீட்டுலதான் இருக்கணும்னு சொல்லி நம்ம போய் அவங்க வீடு ஏறி கூப்பிட்டா அது தப்பு இல்லை. மத்தவங்க வந்து ஏன் நாங்க சேர்க்கறேன்னு கேட்டா நம்ம அதுக்கு தகுந்த பதில் சொல்லியிருக்கலாம். எதுவுமே இல்லை பிரச்சனை மேடம். ஒரு சோசியல நல்லா அண்ணன் தம்பி போல தாய் தகப்பம் போலதான் எல்லாம் பழகிட்டு இருந்தாங்க. அது அவங்க வீட்லயும் எங்க வீட்டுக்காரு அசிங்கமா கேட்பாரு, பைக்ல போயிட்டு வந்துட்டியா. சரிம்மா சரி, ஒரு விஷயம் கேக்குறேன். நீங்க சொன்னீங்க அந்த மாதிரி உறவு ரொம்ப நல்ல உறவா தான் இருந்தது, தப்பா எதுவும் இருக்குல்லன்னு. இப்போ உங்களுக்குள்ள எப்படி இருக்கு உறவு? இப்ப தப்பான உறவுதான் மேடம். அப்போ அது அவங்க சொல்றதெல்லாம் உண்மையாக்கிட்டீங்கள்? ஆமா அவங்க சொன்ன எங்க வீட்டுக்காரர் சொன்னதை நான் உண்மையாக்கிட்டேன். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் எங்க வீட்டுக்காரன் சொல்லியிருக்கிறேன். நான் என்ன மட்டும் சந்தேகம் பிடிக்காத, நான் போன நினைச்சிருந்தேன். நீ ஆரம்பத்துல எனக்கு சாப்பாடு போடல, துணிமணி எடுத்து தரல, என்னை ஒரு பொண்டாட்டின்ற அந்தஸ்துலயும் நீ வச்சுன்னு இல்லை. என்னுடைய கஷ்டத்துல உங்ககிட்ட 22 வருஷம் வாழ்ந்துட்டேன். 22வது வருஷம் இது கல்யாணம். 22 வருஷம் வாழ்ந்தாச்சு. 14 வயசுல கல்யாணம் பண்ணி வந்தேன். 14 ஸ்டார்டிங்ல வந்தேன். நான் உனக்கு 4 புள்ள பெத்த. ஆனா நீ எனக்கு எதுவுமே செஞ்சது கிடையாது, இனிமும் நீ செய்ய போறது கிடையாது. சந்தேகம் மட்டும் பிடிக்காத. நீ எவ்வளவு என்ன நான் அந்த தொழிலுக்கு சீக்கிரமா போயிடுவேன். என்ன பேச. உங்களுக்கு எவ்வளவு பசங்கம்மா? எனக்கு 4 பசங்க மேடம். எவ்வளவு பொண்ணுங்க எவ்வளவு பையன்? 3 பொண்ணு 1 பையன் மேடம். பொண்ணு இறந்துட்டா பெரியவா. அதுக்கப்புறம் அடுத்து பையன், அதுக்கு அடுத்தது பொண்ணு, அதுக்கு அடுத்தது பொண்ணு. பொண்ணுங்களுக்கு என்ன வயசாச்சு? பொண்ணுக்கு 16 ஸ்டார்ட் ஆயிருக்கு, இன்னொருத்துக்கு 13 ஸ்டார்ட். 16 வயசு 13 வயசு பொண்ணுங்களை வீட்டுல வச்சுட்டு நீங்க இப்படி பண்ணலாமா? பொறுப்பு இல்லாம நடந்துக்கலாமா? நீங்க ஒரு காரணம் சொல்றீங்க, அது ஒரு காரணமா? என் புருஷன் என்ன சந்தேகப்பட்டான், அதுக்காக பையன் வயசுல இருக்கிற ஒரு பையன் கூட உறவு வச்சிருக்கேன்னு சொல்றீங்களே, தப்பு இல்லைங்களா? கமிஷனர் ஆபீஸ்க்கு போனேன் மேடம். எனக்கு எங்க வீட்டுக்காரர் வேணான்னு. அன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல எனக்கு சரியான முடிவு சொல்லியிருந்தா இன்னைக்கு எங்கன்னா நான் கஷ்டப்பட்டு சாப்பிட்டுருப்பேன். இவனை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்டேஷனுக்கு 100 முறை நடந்திருப்பேன். எனக்கு அம்மா அப்பா கிடையாது சார், எனக்கு யாரும் கிடையாது. என் புருஷன் தினியே என்னை கொடுமைப்படுத்துறான். எனக்கு கேட்கறதுக்கு வீட்டாண்டி யாரும் வந்து கேட்க மாட்டேன்றாங்க. எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க, எனக்கு எங்கன்னா வேலை வாங்கி கொடுங்க. 100 முறை ஸ்டேஷனுக்கு நடந்தேன். பாரதி நகருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. எம்கேபி நகர் ஸ்டேஷன் உள்ள நான் போனாவே நீயா ஃபர்ஸ்ட் வெளியே போனுவாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும்மா. இது பண்ணறதுக்கு அது ஒரு காரணமா எனக்கு தெரியல, அது தப்புமா? நீங்க அந்த பையனோட வாழ்க்கையும் கெடுத்துட்டீங்களேம்மா? நான் கெடுக்கல மேடம். நான் 1 முறைக்கு 10 முறை சொல்லிட்டேன் மேடம். நான் உனக்கு இதுக்கு மேற்பட்டு பொண்ணாட்டியா இருக்க முடியாது, குழந்தையும் பெற்று தர முடியாது, நீ வேணா போயிடுன்னு 1 முறைக்கு 3 முறை கையா இருக்கு. போய் என்னப்பா அதெல்லாம் எத்தனையோ முறை போய் என்னால தப்புன்னு எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் நிறைய முறை பேர் சொன்னேன். புஷ்பராஜ். என்னம்மா என்ன பிரச்சனை உனக்கு? இல்லைங்க மேடம், எனக்கு வந்து வீட்டில் தான் மேடம் பிரச்சனை. வீட்டில் இவங்க வீட்டில் இவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட்லேயே இவங்க ஃப்ரெண்டுன்ற முறைக்கோசம் நான் போய்ட்டு இவங்க வீட்டில் ஹெல்ப் பண்ணேன். எனக்கு ஒன்று முடியலாம் வந்து ஹெல்ப் பண்ணுவான்ட்டு கோசம் ஹெல்ப் பண்ணேன். அது ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க பையன் வந்து பசங்க கூட சேர்ந்து வீட்டான வந்து ஒருத்தவங்களை மவுட்ரு பண்ணிட்டாங்க. அந்த மேட்டரை வந்து கூட பையனை லிங்க் ஆகிட்டு அவனை தேவையில்லாத அவன்கிட்ட கூப்பிட்டு போயிட்டாங்க ஜெயிலுக்கு. சரி இவங்க வீட்டில் யாருமே பையன் தோணை யாருமே இல்லை, 2 பொண்ணு இருக்கு.
அதுக்கோசம் நான் ஹெல்ப் பண்ணேன் மேடம். இதுதான் ஹெல்ப் பண்ணறதா? இல்லை மேடம், பையன் பொண்ணு இப்படிதான் பண்ணாரு. இல்லை மேடம், நான் ஹெல்ப் பண்ணேன் மேடம். அப்போ வந்து இவங்க வீட்டில் இவங்க ஹஸ்பண்ட் வந்து நீ பைக்கில் போகிற, பைக்கில் தான் தப்பு பண்ணுறேன்னு. சரி இவங்களும் கூப்பிட்டு 2 வாட்டி வரீங்கன்னா நான் அந்த தப்பு நான் பண்ணல, வரல. இவங்களும் வரமாட்டேன்னு சொல்லி வராதுன்னு சொல்லி நான் வந்தேன் மேடம். ஏமாத தப்பு. எங்கள் வீட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ அவ்வளோதான் வச்சிருக்க, நீ தான் அவ்வளோதான் வச்சிருக்கன்ட்டு ஊர் ஃபுல்லாக வச்சு எல்லாரையும். அதுக்காக அதை சரி பண்ணிட்டீங்களா? சரி, 22 வருஷமா குடும்பம் நடத்தி இருக்கீங்க, 4 பிள்ளை பெற்றிருக்கீங்க. இவ்வளோ நாள் இல்லாதது எங்கேருந்து வந்தது உங்களுக்கு? இப்போ இவ்வளவு நாள் இல்லாதது நானும் எவ்வளவு சொல்லி பார்த்தாச்சு. அதுக்கு போய் எங்க தம்பி செஞ்சது நான் என்ன உங்களுக்கே படுறதா? இல்ல மேடம், நான் கிடையாது. எங்க தம்பி இப்ப போன் பண்ணி நான் இந்த தவற செஞ்சுட்டு பிறகு கேக்குறான் எங்க தம்பி, என்கிட்ட நீ ஓப்பனா சொல்லிருக்கலாம்லக்கா, எங்க வீட்டுக்காரர் சரியில்லைன்ட்டுன்னு நான் உனக்கு வீடு பார்த்து வச்சிருக்கேன். வீட்டுக்காரர் சரியில்லாதவங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ணலாமா? வீட்டுக்கு என்ன ஆகுறது நாடு? இப்படி ஒரு தப்பு பண்ணறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு தைரியம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டு இந்த பையன் வயசுல இருக்கிறது ஒருத்தரோட வந்து இங்க வந்து உட்காந்து நான் அவரோட வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. இந்த தைரியம் உங்களுக்கு அன்னைக்கே இருக்குல்ல? உங்க புருஷன் உங்கள்ட்ட தப்பா நடத்தும் போது, உங்க புருஷன் உங்களை கொடுமைப்படுத்தும் போது நீங்க சொல்லணும், முடியாது, நான் வாழ்ந்து காமிப்பேன், நான் தனியா வாழ்ந்து காமிப்பேன், நீங்க வராதீங்க சொல்லணும். சொன்னதுக்கு தான் எங்க தம்பி வீட்டாண்ட போட்டு அடிச்சு அங்க டீ கடையாண்ட உட்கார்ந்து இது பண்றதுக்கு தைரியம் வருது. சின்ன சின்ன பசங்களை இட்டுன்னு போ, அவன் நல்லா வேலை செய்வா. அடுத்தவங்களை கூப்பிட்டு விட்டாரு எங்க வீட்டுக்காரு, ரோட்ல அடிச்சிட்டு. வீட்டுக்காரன் கூட சொல்லக்கூடாது இதுக்கு மேல்பட்டு. சரி, அடுத்தவங்களை கூப்பிட்டு போனாரு. இருக்கட்டும்மா, நீ இந்த தைரியத்தை அப்ப காமிச்சிருக்கணும் மேடம். தனியா வாழ்ந்து காமிச்சிருக்கணும். தனியா போ, 4 பிள்ளை பெத்த அப்புறம் எதுக்குமா உனக்கு இன்னொரு புருஷன்? எதுக்குமா? 4 புள்ள பெத்துட்டாக்கா யாருக்குமே அந்த உணர்ச்சின்றது இருக்க கூடாது, மனசுன்றது இருக்க கூடாது, ஆசைன்றது இருக்க கூடாது. உணர்ச்சி ஆசை நம்ம உணர்ச்சி பின்னாடி நம்ம போயிட்டு இருந்தோம்னா எதுவுமே நமக்கு நிலைக்காது. நான் அப்படி தேவையில்லைன்னு சொல்லிட்டு மேடம் இருந்தேன். கட்டுப்பாடுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமா? ஆமா மேடம், கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனாலதான் 22 வருஷம் குடும்பம் பண்ணேன். அந்த 22 வருஷம் குடும்பம் பண்ணவா இப்ப ஏன் இந்த தப்பு பண்றீங்க? இப்ப எனக்கு எல்லாருமே புள்ளிங்க முதல்ல இருந்து தப்பு உங்களை மட்டும் பாதிக்காது, உங்க புருஷனை பாதிக்கும். உங்க புருஷனை விடுங்க, அவர் உங்களை நல்லா வச்சுக்கல, ஓகே. உங்க பிள்ளைங்களை பாதிக்கும். 2 பெண் குழந்தைகளை வச்சிருக்கீங்க, அவங்கள பாதிக்காதா? நீங்க பண்றது தவிர அவங்கள பாதிக்காதா? சரி, இப்ப 2 பேருக்கு என்னதான் ஐடியால இருக்கீங்க? நான் எங்க வீட்டுக்காரர் கூட சேர்ந்து வாழற மாதிரி இல்ல மேடம். அப்ப இவரோட வாழ போறீங்களா? அவனுக்கு இஷ்டமா இருந்தா வரட்டும், இல்ல அவனுக்கு இஷ்டம் இல்லைன்னா போட்டோம். நான் தனியா கூட குடும்பம் பண்ணுவேன். நீ என்னப்பா ஐடியால இருக்க? இல்லை மேடம், நான் கூட தான் பண்ணுவேன், சேர்ந்து வாழ்வேன். இவங்களோட தான் வாழ்வியா நீ? உங்க அப்பா அம்மா எல்லாம் யோசிச்சு பாத்தியா நீ? இல்லை மேடம், அவங்க தான் மேடம் இவ்வளோ இந்த அளவுக்கு எங்களை வர வச்சுட்டு அவங்க தான் மேடம். வீட்டில் பேரண்ட்ஸுங்க தான் மேடம், பேரண்ட்ஸ் இருந்தா மேடம். வணக்கம், உட்காருங்க 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 உட்காருங்க. கோர்ட்ல தான் வந்து இவ்வளவு நாளா அன்னைக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா மேடம்? நீ பேசக்கூடாது, உனக்கு பிளட் வரும். நான் என்ன சொன்னேன், எங்கப்பா போறேன்னு, வேலைக்கு போறேம்மா, நைட்டு வேலைக்கு போறேன், சம்பளம் தருமானா. என் புள்ளைய நான் நம்பி விட்டேன். 2 நாளைக்கு ஒரு வாட்டி. நீங்க என்ன வேலை பண்றீங்க? வீட்டு வேலை செய்யறேன் மேடம். 2 வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லையா? எவ்வளவு பசங்கம்மா உங்களுக்கு? எனக்கு 3 ஆம்பளை பசங்க. இவதான் மேடம் பெரிய பையன். எங்க சூழ்நிலை எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நான் பட்டது எவ்வளவு நான் கஷ்டப்படுறேன், ஒரு புள்ளைய வச்சு நான் அவனை நம்பி இருக்கிறேன்னு அவங்களுக்கு எல்லாமே தெரியும். என் புருஷன் இன்னைக்கு கூட டைம் கிடையாது, எந்த நேரம் பிளட்டு மூக்கில் வந்தா ஒரு காலி. அந்த மாதிரி இருக்குள்ள தெரிஞ்சு நம்ம பிள்ளை இவங்களா கொடுத்தா நான் அசிங்கம் பண்ணல. நம்மளா மாரி ஒரு பொண்ணு 2 வயசுக்கு அந்த பொண்ணு இருக்கு. இது வரைக்கும் போய் அவங்க கூட்டாண்ட நான் கேட்ட நாளே இல்லை மேடம். நம்ம பையன் நம்மக்கிட்ட வரானா 2 நாளைக்கு ஒரு வாட்டி வருவான், 3 நாளைக்கு ஒரு வாட்டி வருவான், ஒரு வாரத்தில் ஒரு வாட்டி. எங்கனே நான் சம்பளம் தரமா நான் வேலை மேல இருக்கிறேம்மா. அந்த சம்பளத்தை என்ன பண்ணுவாரு? இங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வரா? எங்க கொடுக்குறாரா மேடம்? அவங்க இது வரைக்கும் எனக்கு என்ன செஞ்சிருக்காங்க கேளு மேடம். இரு நாங்க பேசுறோம் மேடம். உங்களை கேட்டு பாருங்க மேடம், இது வரைக்கும் எனக்கு என்ன செஞ்சிருக்காங்க. என்ன செய்யணும்ப்பா மேடம்? என்ன என் ஈக்குவல் பசங்க என்னோட நல்லா இருக்காங்க மேடம். என்னப்பா பண்ணுவாங்க? ஒரே ஒரு விஷயம் கண்ணா, நீ உங்க அப்பா அம்மாக்காக என்ன பண்ணிருக்க மேடம்? 4 வருஷம் மெக்கானிக் வேலை, கிளீனர் வேலை செஞ்சு காசு கொடுத்துருக்கேன் மேடம். நல்ல விஷயம் தானே கண்ணா, நல்ல விஷயம். உங்க அப்பா அம்மா அவங்க தான் மேடம். பல்சர் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கேன், பல்சர் வண்டி வாங்கி கொடுத்துருக்கேன். வண்டி வாங்கி கொடுத்துருக்கேன். ஒரு நிமிஷம், வண்டி வாங்கி தந்திருக்காங்களா? உனக்கு அது பத்தல? வேண்டாம் மேடம், அவங்க வேண்டாம் மேடம். அத பாரு, தப்பு.
தப்பு தப்பு. வீட்டு வேலை செய்றாங்க உங்க அம்மா, உங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லை, உனக்கு வண்டி கூட வாங்கி கொடுத்திருக்காங்க. என்ன செஞ்சிருக்காங்க கேக்குற? அவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு எல்லா இடத்துலயும் கடன் கேட்டுக்கிறேன். 3 மாசத்துல கல்யாணம் பண்ணுறேன், இல்ல ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க. இன்னும் உள்ள அவங்களே கூட சரி மேடம் முறை இல்லை, அம்மா தானே இருக்குது, அவங்க பொண்ணை கூட்டி அமைச்சிருந்தா கூட நான் சம்மதமா எடுத்துருப்பேன். இந்த மாதிரி வேலை நீ செய்யக்கூடாது, என்ன மாரி நீ ஒரு அம்மா. அவனுக்கு என்ன சொன்னாங்கன்னு கேளு மேடம். வந்து கையங்காலமா பூடி உன் பையன் வந்து எனக்கு அம்மா மேடம் கிட்ட நான் சொல்றேன். அவங்க என்ன சொன்னாங்க மேடம், கையங்காலமா புடிச்சு காட்டி என்ன அசிங்கம் பண்றேன். வயசுன்னா இவங்க வயசு அவங்களுக்கு ஒரு 2 பொண்ணு இருக்குது மேடம். நான் போல் டெஸ்ட்ல சொல்லவோ ரோட்ல அசிங்கம் பண்ணாது. என்னம்மா என் புள்ள உங்ககிட்ட வந்தானம்மா அதை தான் பேசுவேன். இவன் தான் நீ ஏமா போன் பண்ற, நான் வேலை மேல இருக்கிறேன், நீ ஏமா அவங்கள பேசுற. இருங்கம்மா ஒரே நிமிஷம். தம்பி, இங்க ஒரு வார்த்தை கேட்டீங்கல்ல, இவங்க என்ன செஞ்சாங்கன்னு. நீ கேட்ட வார்த்தை உனக்கே தப்பா தெரியல? தப்புதான் மேடம். ஒரு பிள்ளைக்கு செய்யற பொருளை 4 பேர் இதுல அது குத்தி குத்தி காட்டுவாங்க மேடம். உனக்கு நான் வாங்கி கொடுக்கல, உன்னால இது பண்ண முடியாது, அந்த வண்டியை நான் வாங்கி கொடுத்த வண்டியை கொடு. இப்படி எல்லாம் நினைக்கலாமா? வேணாம், நீங்க நான் வரமாட்டேன் உங்க கூட, அவ்வளவுதான். என் கால யார் காலையும் தான் போவேன், வரமாட்டேன். தம்பி இருங்க ஒரு நிமிஷம். வரமாட்டேன், அவ்வளவுதான். தம்பி, நான் சொல்றது கேப்பியா? இப்போ உனக்கு அதோட வேதனை தெரியாது. நாளைக்கு நீ அப்பா ஆகும்போது அப்பதான் தெரியும் பசங்க இப்படி பேசும்போது பெத்தவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு. அப்படி சொல்லாதப்பா, எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்திருப்பாங்க. ஒரு பையனை காணா என்கிட்ட மொபைல் இருக்கு மேடம், என்ன கான்டாக்ட் பண்ணி கேட்கணும். என்கிட்ட இல்லன்ட்டு இவங்கள கால் பண்ணி வா உன்னை எல்லாம் நாங்க எல்லாம் சேர்ந்து தின்னு காட்டுறோம், அப்படி ஒரு அசிங்கமா பேசுறாங்க மேடம். இவங்க போன் பண்ணி என்ன அழுகுறாங்க. உனக்கு என்ன வயசு? உனக்கு என்ன வயசு? உனக்கு என்கிட்ட பேசுவாங்க, பேச்சு கிடையாது. வயசாவது எருமாடு மாரி புள்ள புள்ள நீ போட்டே நான் அவங்க தான் போவேன். என்ன தெரியுமா மேடம் சொல்றேன், இருங்க மேடம். மேடம் நீ என்ன கம்பல் பண்ணா நான் போக மாட்டேன் மேடம் அவங்க கூட. அதான் மேடம் எனக்கு வேணாம் மேடம். அவங்க நீங்க பண்ணறத தவிர உங்களை மட்டும் இல்ல பசங்களையும். கொஞ்சம் கொஞ்சம் பேசாம இருங்களேன், கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். இந்த பசங்களையும் பாதிக்கும்ல. யோசிச்சு பாரு, உனக்கு என்ன வயசு ராஜா? அப்பா அம்மாவை அப்படி குறை சொல்லாதே. கோவத்துல அவங்க ஏதாவது சொல்லியிருக்கலாம், வறுமையில சொல்லியிருக்கலாம், அதெல்லாம் பெருசு பண்ணாதேப்பா. எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கும் அவங்களுக்கு. பையன் நல்லபடியா படிச்சு வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தை காப்பாத்துவான், நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும், எவ்வளவு கனவு கண்டிருப்பாங்க அவங்க. தம்பி, ஒரு விஷயம் சொல்றேன், தாய் ஸ்தானத்துல இருக்கிறவங்களை தப்பா பாக்குறது ரொம்ப பெரிய தவறு. எல்லா சாஸ்திரமும் அதுதான் சொல்லுறது. அந்த மாதிரி பாக்குறவங்களுக்கு பெரிய தண்டனை இருக்கு. எங்க வீட்டுக்காரங்க கூட வேண்டாமா? அந்த பாவம் உனக்கு வேண்டாம். சின்ன பையன் அவன் புள்ள மாரி தான் மேடம். இல்ல நான் அவங்கள்ட்ட பேசுறேன், அவங்கள்ட்ட பேசுறேன். வான்னு சொல்லிட்டு இட்டின்னு ஒரு பையன்கிட்ட சொன்னாங்க. இது போல அவங்க சொன்னாங்க, ஊரெல்லாம் சொல்லிக்கிறாங்க இல்லைன்னு. நேரடியாக உச்சி கேட்டேன். கேட்கும் போதே இவங்களாம் இல்லப்பா நான் தெரியாது சொல்லிட்டுமா மச்சிக்குப்பா சொல்லிட்டாங்க. நீ யாராவது வீட்டுல இருந்தா காலையில நான் செல்லு எங்க சொந்தக்கார வீட்டுல புத்தூரம் சொல்லிட்டு போனதா சுவிட்ச் ஆஃப் பண்றான். அந்த பையன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறான். சரிம்மா, ஒரு விஷயம் வயசுக்கு அந்த பொண்ணுங்க முகத்தை 18 வயசு பையன் இருக்கான்ல, 18 வயசு பையன் இருக்கான்ல, அந்த 18 வயசு பையன் இந்த மாதிரி ஒரு 40 வயசு லேடி கூட போனா நீங்க சும்மா இருப்பீங்களா? தப்புன்னு தான் சொல்லுங்க. தப்பு தானே? வேண்டாமா, இந்த தப்பு வேண்டாம். நான் வேணும்னு சொல்ல மேடம், அவனை நான் வேணும்னு சொல்லவே இல்லை மேடம். எதிர்க்கல இருக்கிறான், கேளுங்க. அவனுக்கு நல்ல புத்தி சொல்லி கொடுங்க. அவனுக்கு நான் ஆரம்பத்துல சொல்லிட்டேன், இன்னைக்கு என் வாழ்க்கை கெட்ட பிறகு நான் போய் சொல்ல முடியுமா? 2 அடி அடிச்சு சொல்லி என்ன வாழ்க்கைடா? நான் உன் கூட வாழ சொல்றேன். உன் கூட என்ன வாழ சொல்றேன்? தனியா போவேன், உன் கூட வாழ மாட்டேன். யாரு? நீ தானே சொன்ன பைக்ல போறேன், பைக்ல போறேன். நீ தானே சொன்ன, நீ மட்டும் கேக்கல. நீ மட்டும் கேக்கல. நீங்க 2 பேரும் தான் கேட்டீங்க. போன் பண்ணி உன் புள்ள காணோம் டேஷன்ல பண்ணிக்கிறீங்க. அம்மா ஸ்தானம் அப்ப மட்டும் அம்மா ஸ்தானம். பைக்ல போனா பேசிப்ப, அம்மா ஸ்தானம் மட்டும் பேச. நீ என்ன பேசுற சொல்லு. யார்கிட்ட சொல்ற? நீங்க உட்காருங்க. அவங்க
மேல கையில உட்காருங்க. கை வைக்காத மேடம். பாருங்க மேடம், மேல கை வைக்காத மேடம். உட்காருங்க. ஆமா மேடம். மேடம் நான் என்ன கம்பல் பண்ணா போக மாட்டேன் மேடம். நான் போக மாட்டேன். கேட்க மாட்டேன் மேடம். தம்பி அவளை அடிக்க கூடாது. என்ன பேசுறீங்க நீங்க? நான் உட்கார்ந்துருக்கேன்ல இங்க ஒருத்தி. நான் தான் பாவம் அந்த பையனை சொல்லி புரிய மேலெல்லாம் கை வச்சுலாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். ஒரே நிமிஷம் ப்ளீஸ். ஒரு தவறு நடந்து போச்சு, இப்போ அதை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்புமா உங்களுக்கு? பெரிய மனசு பண்ணி அந்த பையனை சொல்லி அனுப்புங்க அவங்க பெத்தவங்களோட. சொல்லி அனுப்பு. நான் வேணாம்ல, நீயே கிட்ட நின்னு நீயே நல்லபடியா பொண்ணு பார்த்தா உனக்கு எல்லாம் ஒண்ணு சொல்லலாம். ஊர் ஃபுல்லா சிரிக்க வச்சுட்டு என் குடும்பத்தை விட்டு என் புருஷங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு இன்னைக்கு முத்திரையே எனக்கு குத்திட்டு இதுக்கு மேல்பட்டு அவருக்கு நான் புத்திமதி சொல்லி நான் சொல்ல வேணாம். ஆரம்பத்துல சொல்லி இது மாதிரி ஆரம்பத்துல பேசுறல நீங்க பண்ண காரணம் நீ பிரவீன் நாயிட்ட என்ன போய் சொன்ன? பிரவீன் நாயிட்ட என்ன சொன்ன? பிரவீன் நாயிட்ட நீ என்ன சொன்ன? என்ன கூப்பிட்டு எல்லாரும் சொன்னாங்க. யாரு அவங்களே நீ சொல்லிருக்க? உன ரோட்ல நிக்க வச்சு அவங்க கேட்டாங்களா அவங்க உன்னை கேட்டு சரிம்மா கேட்டானா இந்த பாரு ராஜி கேட்டானா நீ அடிச்சிருக்கணும். என் புள்ள வரதுக்கோசம் அப்படி தப்பா ஏன் பேசுறீங்கன்னு அடிச்சிருக்கணும். யாரு மேடம்? அத விட்டுட்டு யாரு மேடம்? யாரா இருந்தாலும் புருஷனா இருந்தாலும் என் புருஷன் அடிச்சு அங்கங்க தேயில வச்சுதான் மேடம் இப்போ கோபப்படுறல இப்ப கோபப்படுறீங்க மேடம். உண்மையா சொல்றேன். இப்ப வந்து 22 வருஷத்துல இன்னும் போதையில படுத்துன்னு இருக்கா போல. என்ன அடிச்சு தைரியம் இல்லாமையா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு தைரியம் இல்லாமையா நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க? என்னால வாழ முடியும். எனக்கு நியாயம் கிடைக்கும். போகாத இடம் இல்ல மேடம். அப்பா அப்பா கூட போகாத இடத்துல 22 வருஷம் புருஷனோட வாழ்ந்துட்டு இந்த 20 வயசு பையனோட இப்ப போயிருக்கீங்க. கல்கியே அந்த பொண்ணு பேர் கல்கின்னு எனக்கு தெரியாது. கல்கியே தான் லவ் பண்றான் ஊரெல்லாம் சொல்றாங்க. ஒரு இடம் கொடுக்க போற பொண்ணு அவங்க சந்தேகப்பட்டாங்க, அவங்க அப்படி பேசினாங்கிறதுக்காக நீங்க தப்பு பண்ணக்கூடாது. அது ஒரு நியாயமே இல்ல. கொஞ்சமாவது கட்டுப்பாடு இருக்கணும். எவ்வளவு பெரிய தவறு, எவ்வளவு பெரிய தப்பு. இதுல அந்த பொண்ணோட பேரு வேற அடிபடுறது. லவ் பண்ணியாமா? ஆமாங்க மேடம். அவரை லவ் பண்ணாரா? ஆமாங்க மேடம். பண்ணி அவங்க அப்பாவில் ஆஸ்பத்திரி கூட்டு போய் காட்டணும் மேடம். இவன் இப்ப பார்த்தா எங்க அம்மா வச்சு நம்பி மேடம் பண்ணாங்க. உன்னை நம்பி நான் இருந்தேன் மேடம். என்னப்பா அது? இதுக்கு என்ன சொல்ற? அம்மாவோடையும் பொண்ணோடையும் விளையாடி இருக்க நீ. அந்த பொண்ணுக்கு வாக்கு கொடுத்தியா நீ? இல்ல மேடம். சொல்றாளே இல்ல மேடம். என்ன இல்ல மேடம்? இதுக்கு சொல்லு, பதில் சொல்லு. இவ்வளவு பேசினால உங்க அம்மா குறை சொன்னால, அப்பாவை குறை சொன்னால, கூட்டிட்டு போனாராமா இவரு அவங்க அப்பாவுக்கு? அவரே கேட்டு பாருங்க மேடம். அப்படியா? நான் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப டேஞ்சரா இருந்தேன். அப்போ வந்து இந்த பொண்ணு யாருன்னு தெரியாது. நானும் ஊருக்குள்ள இருக்குது, இந்த யாருன்னு தெரியாது. நான் உடனே வீட்டுல வந்தோடனே சொன்னேன், யாரோ ஒரு பொண்ணு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு வந்தது. தெரியாது மேடம். கேளுங்க, நான் அவங்க பசங்க எல்லாம் எனக்கு தெரியாது. நான் கேட்டேன்லடா உன்னை நான் ஆரம்பத்திலேயே இல்லன்னு தானடா சொன்னேன். என்கிட்ட 2 பேரையும் சேர்த்து விளையாடலான்னு முடிவு பண்ணியா? உங்க வீட்டுல யாருன்னா சொல்லி கொடுத்து இல்ல வேற யாருன்னா சொல்லி கொடுத்து பண்ணியா? நாங்க எந்த ரோகமும் பண்ணலையேடா. தப்பான என்ன தள்ளியா அதுக்கிட்ட பழகல முத. நீ அப்புறம் இட்டுன்னு போலியா? உங்க அப்பனை பார்க்க இட்டுன்னு போலியா? கேட்கறதுக்கு பதில் சொல்றேன். இட்டுன்னு போனே இட்டுன்னு போன மாதிரி எதுக்குடா என்கிட்ட போய் சொன்ன நீ? எதுக்குடா போய் சொன்ன நீ? எதுக்குடா போய் சொன்ன நீ என்கிட்ட? நான் கேட்டேன் இல்லையாடா உங்ககிட்ட? 10 முறை கேட்டேன்லடா நானு. எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ண? அப்போ நான் கேட்டனா இல்லையா உன்னை? நான் கேட்டனா இல்லையா? நான் கேட்டனா இல்லையா? கேட்டதுக்கு பதில் சொல்றேன் எனக்கு. நான் கேட்டனா இல்லையாடா உன்னடா? கேட்டனா இல்லையாடா நானு? என் பொண்ணு விரும்பினா சொல்லுடானே. நீ இல்லன்னு சத்தியமான மாலை போட்டு 10 முறை என்கிட்ட. எங்க தாலி அண்ணா அறுக்கிறதுக்கு வந்து வாச்சிருக்கிற குடும்பத்தோடு வந்தீங்க போனதுக்குறா தாலி அறுக்கிறதுக்கு. உங்க அம்மா பங்குக்கு உங்க அம்மா அறுத்தாங்க, நீ பங்கு பங்குக்கு உன் பங்கு கரெக்டா அவன் பங்கு எந்த அமௌண்டா இருந்தேன். 22 வருஷமா என்ன அடக்கி வச்சிருந்தா நீதான் மேய விட்ட. அவங்களே இருக்கிறீங்க, எதுக்கு அவங்கள இழுக்கிறீங்க? அப்பா அம்மாவை அவங்களும் தான் நம்ம போன் பண்ணி என்ன கேட்டாங்க. அதுக்குன்னு இப்ப என்ன நடந்தது? அம்மாவையும் பொண்ணையும் சேர்த்து அவன் விளையாடி இருக்கான். ஆமா, ஏமாத்தி இருக்கான். நல்ல விஷயம். அம்மாவையும் பொண்ணே நான் நம்புறதுக்கு அவன் எனக்கு நல்ல மாதிரி அப்பா அப்பான்னு பேசிட்டு நீயே இப்படி போல பண்ணிக்கிறியாடா? ஒரு கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான், அவனுக்கு நினைச்சு பார்த்தாடா என் பையனை பத்திக்கிறான்.
அவன் ஃப்ரெண்டு மேடம் இங்க, தப்பு தெரியுமா என் புள்ள கூட நினைச்சு அவன் பாத்தியா மாலை போட்டுருந்துக்கிறான் இருப்பா பேசக்கூடாது மாலை போட்டுருந்துக்கிறான் நீ என் பொண்ணை விரும்பலன்னு கோயில்ல போய் பிள்ளையார் கோயில்ல சத்தி வாக்கு வாங்கியிருக்கிறாங்க இதை ஒருத்தர்கிட்ட இந்த அம்மாவை போய் சொல்லியிருக்காங்க அவங்ககிட்ட நான் சத்தி வாக்கு வாங்கிட்டேன் அவன் என்ன கேட்டுக்கிறான் உன் பொண்ணை தானே விரும்புறான்னு ஊர் சொன்னாங்க நாங்க நான் என்ன சொன்னேன் இரு நான் என்ன சொன்னேன் என் பிள்ளைய பத்தி எனக்கு முழுக்க நம்பிக்கை இருக்குது ராஜி கடவுள் அப்படிதான் தலையெழுத்து போட்டாருன்னா நடக்கட்டும் அது இப்ப இல்ல பின்காலத்துல என் பிள்ளைய இன்னும் முழுக்க நம்புறமா என் புள்ள அந்த மாதிரி எங்க அனுமதி இல்லாத இட்டுன்னு வர மாட்டான் இது சொன்ன உண்மை அவகிட்டயே நான் சொன்னேன் ஒருத்தர்கிட்ட போய் மாலை போட்டுக்கின்னு நான் பிள்ளையார் கோயில சத்தி வாக்கு வாங்கிட்டேன் என் பொண்ணை விரும்பலன்னு சொன்னான்னு பண்ணிருக்க நீ இது நம்மளுக்கு தெரியும் இதுல மேடம் நான் அந்த மாதிரி சத்திய வாக்கே பண்ணல மேடம் சொன்னவங்களை இட்டுன்னு சொல்ல மேடம் இது வரைக்கும் நான் மாலை காட்டி சத்தியம் பண்ணி பண்ண கேளு மேடம் நீ அந்த பொண்ணை லவ் பண்ணியா இல்லையா இல்ல மேடம் நான் இட்டு போயிருக்கேன் மேடம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுமே காட்டியிருக்கேன் மேடம் எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு இஷ்டம் போய் காமிக்கிறேன் ஃப்ரெண்டு கூட வந்தான் இட்டுன்னு வந்து அதுதான் மேடம் கேட்டு பாருங்க அதான் மேடம் சொல்லுங்க நான் பாக்கணும் இல்லைங்க மேடம் சத்தியமா இல்லைங்க மேடம் விஜய்னு ஒருத்தர் இருப்பான் மேடம் இவன் தான் மேடம் போன் நம்பர்லாம் கொடுத்து எனக்கு பண்ணுன்னு சொன்னான் மேடம் இவன் தான் மேடம் வா ஆஸ்பத்திரிக்குன்னு கூட்டு வா வீட்டான ஃப்ரெண்டுங்க வேணா கேட்டு பாருங்க மேடம் வா ஆஸ்பத்திரி வேற எங்க கூட்டிட்டு போனா அவன ஆஸ்பத்திரி வர எங்கேயும் போனதில்ல மேடம் நாங்க எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போனீங்க வா எங்க அப்பா ரொம்ப சீரியஸ் ஆகிறாரு ஒரு தடவை வந்து பாத்துட்டு போனீங்க இட்டுன்னு போனோம் மேடம் இல்லன்னு போய் சொல்றான் இப்போ வேற என்ன சொன்னா அவங்கிட்ட வேற எதுவும் நீ என்ன நான் செத்துருவேன்னு சொன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னானா ஆமா மேடம் நான் உங்க அம்மா சொன்னாங்க இப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு ஒன்னு அடிக்கலாம் மாதிரி இருக்கு இந்த சின்ன பொண்ணை இப்படி பண்ணிருக்கல நீ படிக்க போக வேண்டியதானே படிக்க வேண்டியதானே லவ் மண்ணாங்கட்டி காதல்னு 14 வயசுல பெத்தவங்க பொறுப்பா இருக்கணும் பெத்தவங்க வந்து உதாரணமா நடந்துக்கணும் அப்பதான் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க இன்னும் இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க சரிங்களா படிங்க படிப்புல கவனம் செலுத்துங்க இன்னும் வேணுமா அவனுக்கு அவன் போ வெளியா விட்டுடு நல்லா படி ஓகே நல்ல படிப்புல மட்டும் கவனம் செலுத்து ராஜி என்ன பண்ண போற மேடம் கண்ணு கனவு எதனா போய் எதனா பண்ணிக்கிறேன் மேடம் 2 வார்த்தை கேளுமா என்ன மேடம் கேட்க சொல்றீங்க இத்தனை நாள் நம்பிக்கை வச்சிருந்து நீங்க உடச்சிட்டா மேடம் உடச்சிட்டா நான் 10 முறை கேட்டேன் அவங்ககிட்ட என் பொண்ணு தப்பா பழகல நான் கேட்டேன் இல்லையாடா இட்டுன்னு போனியா இல்லையான்னு கேட்டேன் இல்லையாடா உங்ககிட்ட இல்லன்னு தானடா சொன்னேன் சொன்னியா இல்லையாடா அப்ப நீ என்னடா நம்பிக்கை துரோகம் பண்ண தப்பு மத்தவங்களுக்கு யாருக்கும் எதுவும் வித்தியாசம் இல்லடா நான் யாரையும் நீ நம்பல நான் 22 வருஷம் யாரையும் நம்பி வாழலடா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கூட நானு பிச்சை எடுத்து கூட சாப்பிட்டுக்கிறேன் நான் மானம் கட்டு மட்டும் போனது இல்லடா அதனால என் லைஃப் போய் மான மரியாதை எல்லாமே போயிட்டு லாஸ்ட்ல நல்ல பாராட்டு செஞ்சு எனக்கு சந்தோஷம் புஷ்பா தப்பு வேணாம் புஷ்பா பேசாத வேணாம் எதுவும் நீ பேச தேவையில்ல நானும் உங்ககிட்ட இனி பேசுறதுக்கு தயாரா இல்ல என்ன பண்ண போறீங்க புஷ்பராஜ் கூட போல மேடம் யாரு கூட போல வீட்டுக்கு நான் போல மேடம் ஏன் வீட்டுக்கு போல எனக்கு வேணாம் மேடம் வேணான்னா என்ன பண்ண போறீங்க இந்த பாரு புஷ்பராஜ் தப்பு பண்ணாதவங்க யாருமே கிடையாது நீ சின்ன பையன் உனக்கு ஒரு தவறு நடந்து போச்சு அப்பா அம்மா நீங்க மன்னிச்சிடுவீங்கல்ல உங்க பையனை நீங்க 2 பேரும் பேசக்கூடாது நான் உங்கள்ட்ட பேசுறேன் இப்போ மன்னிச்சிடுவீங்கல்ல உங்களுக்கு பெத்த பிள்ளை அவங்கள பத்தியும் நான் பேச மாட்டேன் இனிமே அவங்கள பத்தி ஒரு வார்த்தை நீங்க பேசக்கூடாது நான் பேசினா உங்ககிட்ட அவங்களே வந்து கம்ப்ளைண்ட் எங்க பிள்ளை தேவையில்லாம அவனுக்கு டார்ச்சர் கொடுக்க எதுவுமே கூடாது கேட்க மாட்டேன் மேடம் அவங்க இஷ்டம் சரிங்களா சம்பாதிச்சு கொடுத்தா பாரு ராஜா ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சு தவறு எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கும் செல்லே கிடையாது மன்னிச்சு மறந்துடுவோம் நீ சின்ன பையன் இந்த வீட்டுக்கு இந்த வாழ்க்கையில நிறைய இருக்கு பாக்குறதுக்கு நல்லா இருப்ப அப்பா அம்மாவை நல்லா கவனிச்சுக்கோ உங்க அப்பாவை பாரு அவரோட உடம்ப பாரு 2 தம்பிங்க இருக்காங்க பொறுப்பா நடந்துக்கோப்பா நான் உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பண்ணிக்கலாமா ஒரு நிமிஷம் எழுந்திருக்கிறியாப்பா நீங்க கொஞ்சம் அந்த பக்கம் போய் உட்காருங்களா ப்ளீஸ் உட்காருப்பா நான் அப்படி உட்காரல மேடம் சொல்லுங்க மேடம் சொன்ன கேளுடா நான் உட்காரல மேடம் வேண்டாம் மேடம் எனக்கு கண்ணா உன்ன பெத்தவங்க ராஜா நிக்கிறேன் மேடம் ராஜா சொன்னா கேளுடா ராஜா உட்காரல மேடம் வேண்டாம் மேடம் எனக்கு உட்காரு நீ உட்காரு பக்கத்துல உட்காருப்பா வேணாம் நான் உட்காரேன் மேடம் ப்ளீஸ் மேடம் உங்க கால் விட எனக்கு இந்த கம்பல் பண்ணாதீங்க மேடம் எனக்கு வேணாம் கால்ல ஏன்பா விட போறோம் பெத்தவ வேணாம் மேடம் ஏன் இவ்ளோ வெறுப்பா இருக்க எனக்கு யாரும் வேணாம் மேடம் நாங்க எதுவும் அவனை கேட்க மாட்டோம் மேடம் அவன் சம்பாரிச்சு கொடுத்தாலும் சரி என் கூட்டு புள்ளியா வந்து இருந்தான் நாங்க மேடம் சம்பாரிச்சு அவனா இருந்துட்டு அவனா போனான் தாத்தா ஒருத்தரையும் இல்லாம இன்னைக்கு உயிருக்கு போராடுடா கண்ணா சரியா உட்காரு நல்லா உட்காரு அப்போல இருந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் எல்லாமே தைரியமா இரு வாழ்க்கையில பிரச்சனையை பார்த்து ஓடாதே பெத்தவங்களை தள்ளி பேசக்கூடாதுப்பா
அவங்க பட்ட கஷ்டம் எல்லாம் உனக்கு இப்ப புரியாது, அப்புறமா தான் புரியும். அவங்க ஏதோ தெரியாம பேசிட்டாங்க. அவங்க வறுமையில, அவங்க கஷ்டத்துல, அவங்க பிரச்சனையில ஏதோ தப்பா பேசிட்டாங்க. நீ பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிட்ட. நான் பேசுங்க அவன் காலில் வந்து மன்னிப்பு வைக்கிறேன். எனக்கு இவங்க வேணாம் மேடம். அப்படி சொல்லாதடா ராஜா. எனக்கு ப்ராமிஸா இவங்க வேணாம் மேடம். ஏன்பா அப்படி சொல்ற? அவங்க தான் மேடம் வேணாம். ஏன்பா அப்படி சொல்ற? அவங்க என்ன டேய், எதுக்கு நீ திருப்பி திருப்பி அவங்களே பாத்துட்டு இருக்க? நீங்க என்ன தானே ஒண்ணா கொடுங்க மேடம், நான் ஏத்துக்கிறேன் மேடம். நான் செஞ்ச தப்பு தான். டேய் அப்பா அம்மா என்னடா கண்ணா? எனக்கு வேணாம் மேடம். ஏன் வேணாம்? ஏன் வேணாம்? ஏன் வேணாம் சொல்லு. ஏன் வேணாம் சொல்ற அப்பா அம்மாவை? மேடம் அந்த ஊரு ஃபுல்லா அசிங்கமாச்சு. ஃப்ரெண்ட்ஸும் கூட என்கிட்ட பேசல மேடம். சொல்ல மேடம். ஃப்ரெண்ட்ஸுங்க என்கிட்ட நல்லா பேசுறாங்க. கண்ணா நீ இந்த மாதிரி பண்ணா எந்த ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்க? வேணாம் மேடம், எனக்கு அந்த ஊர் உள்ள இதுக்கு வேணாம். நான் இருக்க மாட்டேன் மேடம். நீ அமிச்சால என்ன சூசைட் பண்ணி செத்துரும். நான் போக மாட்டேன் மேடம். இவங்க எனக்கு வேணாம் மேடம். நான் கூட போறேன் மேடம். என்ன புள்ள மாதிரி கூட பார்த்து நான் போறேன் மேடம். நான் கூட நான் இருப்பேன் மேடம். நான் போக மாட்டேன் மேடம். விட்டு புள்ள மாதிரி போறியா? நான் கூட தான் மேடம் போவேன். அவங்க எப்படி வேணா பாத்துட்டேன் மேடம். எனக்கு அதுதான் மேடம் வேணும். நான் கூட தான் மேடம் போவேன். அவங்க பொண்ணா தேவையா உனக்கு? இது தேவையா? ரொம்ப நல்லா சோறு போட்டு வளர்த்து எவ்வளவு தூரம் நல்ல புத்தி சொன்ன உனக்கு? அப்பா அம்மா வேண்டாம் சொல்ற, அவங்க தான் சொல்லணும் இந்த மாதிரி ஒரு புள்ள வேண்டான்னு. பெத்தவங்களை இங்க முன்னாடி அவமதிச்சேன்னா நாங்க பேசாம இருக்க மாட்டோம். நீங்க உங்க கையில இருக்க மகாராஜா. முத கட்டணும் சரியில்லை, வயசு வித்தியாசம் பார்க்காம எடுத்ததுனால எனக்கு எதுவும் சரியில்லை. மொத்தத்துல நான் பொண்ணா பிறந்ததே பாவம். சொல்வதில்